சிரியாவில் இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் மீது ரஷ்யா ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கு அப்படின்னு ஒரு செய்தி. இந்த செய்தியை படித்த உடனே உங்களுக்கு கண்டிப்பாக தோணியிருக்கும், இஸ்ரேல் ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்கல்ல சிரியாவில் ரஷ்ய படைகள் மீது, அதற்கு கவுண்டர் அட்டாக் என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்வி. அதுக்கான பதில் இந்த வீடியோவில் இருக்க போகுது. சிரியாவை நோக்கி போர் தொடங்கிருச்சா அப்படின்னு கேட்டால் ஆமாம், அதுதான் உண்மை. அடுத்த கட்டமாக வடகொரியா ரஷ்யாவுக்கு உதவி செய்யுது. அப்போ தென்கொரியா யோசிப்பாங்கல்ல, நம்ம ஏன் உக்ரைனுக்கு உதவி செய்யக்கூடாது அப்படின்னு. அந்த சம்பவத்தை பார்க்கலாம். பைடன் கிளம்புறதுக்குள்ள இன்னொரு பெரிய பூகம்பத்தை கிளப்பியிருக்காரு. அமெரிக்க காங்கிரஸ் சபையில் உக்ரைனுக்கு உதவி செய்கிறதுக்காக ஒரு அமௌண்ட்டு கேட்டிருக்காரு. அது எவ்வளவு அமௌண்ட்டு, அதற்கு ட்ரம்ப் என்ன பதில் சொல்லியிருக்காருங்கிறத பார்க்கலாம். எல்லாத்தையும் தாண்டி ரஷ்ய அதிபர் புட்டின் கஜகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டுக்கு போயிருக்காரு. இதனால் இந்த சென்ட்ரல் ஏஷியாவை இப்போது டார்கெட் பண்ணி ரஷ்ய அதிபர் புட்டின் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல். 2 நாள் அவர் போகிறாரு அப்படின்னா என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பெருத்த கேள்விகள் இருக்கும்ல, அதற்கான பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இதை தாண்டி சாத்தான் சொல்லிட்டு ஒரு ஏவுகணை அதை ரஷ்யா உக்ரைன் மீது பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. அதை பற்றிய டீட்டெயிலும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகள். இது பிரசாத் சிக்னேச்சர். அலப்போ அப்படின்னு ஒரு மாகாணம், இது எங்கே இருக்குது அப்படின்னா சிரியாவில் இருக்குது. இந்த சிரியா அப்படிங்கிற கண்ட்ரியில இருந்து தான் 3வது உலகப் போர் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பல தடவை பேசியிருக்கோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே இஸ்ரேல் ரஷ்யா மீது ஒரு அட்டாக் நடத்தினாங்க, இங்கே சிரியாவில் இருக்கக்கூடிய ரஷ்ய படைகள் மீது. அதற்கு ரஷ்யா கவுண்டர் அட்டாக் இன்னும் கொடுக்கல அப்படிங்கிற அந்த செய்தி ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு புறம் இந்த கிளர்ச்சியாளர்கள் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஆசாத் அரசு இருக்குல்ல, அதற்கு எதிராக ஒரு பெரிய சம்பவத்தை செஞ்சுருக்காங்க. அதுக்கு ரஷ்யா எப்படி பதிலடி கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ ரொம்ப முக்கியமானது. 2020 ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடந்தது. அப்போது ஆசாத் அரசை ஆதரித்தது ரஷ்யா, கிளர்ச்சியாளர்களை ஆதரித்தது துருக்கி. ஸோ இதுக்கு இடப்பட்ட கேப்பில் 2 பேருக்கு இடையில ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகி ரஷ்ய ட்ரூப்ஸை அட்டாக் பண்ணக்கூடாது, சிரியாவை அட்டாக் பண்ணக்கூடாது, சிரியாவில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மீது அட்டாக் நடத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் ரஷ்யா துருக்கி கிளர்ச்சியாளர்களுக்கு இடையில் போடப்பட்ட ஒப்பந்தம். இப்போ அந்த ஒப்பந்தத்தை மீறக்கூடிய வகையில் கிளர்ச்சியாளர்கள் இந்த மாகாணத்தில் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் 30 சிரியன் ரெஜிம் ட்ரூப்ஸ், அரசாங்கத்தின் சார்பாக 30 வீரர்கள் இறந்து போயிருக்காங்க. அதே நேரத்தில் 26 ரிப்பல் கிளர்ச்சியாளர்களும் இறந்து போயிருக்காங்க. ஏன்னா திருப்பி ரஷ்யா கவுண்டர் அட்டாக் கொடுத்ததில்ல, அதில் 26 பேர் காலி. இதோடு சேர்த்து ஒரு ரஷ்யன் சோல்ஜர் ஒருத்தனும் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல். ஸோ இந்த இம்பார்ட்டண்டான ஒரு செய்தி அப்படிங்கிறது இன்றைக்கி உலகம் முழுவதும் பேசுபொருளாக மாறி இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ரஷ்யாவினுடைய வார் பிளேன் முழுவதும் சிரியா முழுவதும் ரவுண்ட் அடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இப்படி ரவுண்ட் அடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரியான நிகழ்வுகள் யூஎஸ் ட்ரூப்ஸ் இருக்கிறதுனால முழுவதுமாக டேக் ஓவர் பண்ணக்கூடிய வேலையை ரஷ்யா செஞ்சது கிடையாது. இப்போ ஃபஸ்ட் டைம் இந்த ரீஜியனை தாண்டி சிரியா முழுவதும் ரஷ்யாவினுடைய வார் பிளேன் ரவுண்ட் அடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் வெளியாயிருக்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு செய்தியாக பார்க்கப்படுது. அதே நேரத்தில் ஒரு ரஷ்யன் சோல்ஜர் ஒருத்தர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறதுனாலையும் இந்த எஸ்எஸ்ஓன்னு சொல்லப்படக்கூடிய ஸ்பெஷல் ஆப்ரேஷன் ஃபோர்ஸ்டு அந்த டீமில் சேர்ந்து இருக்கக்கூடிய நபர் அவர் அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. ரஷ்யா வாக்கம் மிசைல் இருக்குல்ல, வேக்கம் மிசைல், அதை இந்த கிளர்ச்சியாளர்கள் மீது ஏவிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. இது பெரிய அளவிலான அட்டாக்காக பார்க்கப்படுது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஜெர்மனியில் பங்கருக்கு அடியில் மக்கள் போய் ஒளிய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயம். ஏன்னா ரஷ்யா தனது ஆயுதத்தின் மூலியமாக ஜெர்மனியை தாக்கக்கூடும். இப்போ யூகேயில் இருக்கக்கூடிய அந்த பிஏ மீடியா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, யூகேல அமெரிக்க தளங்களும் இருக்குது, ரைட்டா. இந்த தளங்கள் யூகேவினுடைய மிக முக்கியமான மிலிட்ரி பேஸ் மீது ரஷ்யாவினுடைய 3 அன்ஐடென்டிஃபைட் ட்ரோன் பறந்ததா ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியாயிருக்கு. கண்காணிக்கக்கூடிய ஏவுகணைகள் ரேடாரோட, அது ரேடாரில் சிக்காத வகையில் அந்த ட்ரோன்கள் பறந்ததாக சொல்கிறாங்க. இதை திருப்பி அட்டாக் பண்ணிட்டாங்களா யூகே அண்டு யூஎஸ் ஆர்மி அப்படின்னு கேட்டால் அட்டாக் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த இடம் ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒரு பெரிய ஸ்பை வேவ் ஒன்று நடந்திருக்கு, வேவு பார்க்கக்கூடிய வேலை நடந்திருக்கு. ஸோ யூகே மீது தாக்குதல் நடத்தக்கூடிய அளவிற்கு யூகே பெரிய நாடா அப்படின்னு ரஷ்யா கண்டிப்பாக யோசிக்க தான் செய்வாங்க. இருந்தாலும் அவங்களுடைய வல்லமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கக்கூடிய நிகழ்வு இப்போ நடந்திருக்கு. ரஷ்யாவினுடைய ஒரு பெரிய ஒரு ஆயுதம் ஒன்று இப்போ கையில் எடுத்திருக்காங்க. அதனுடைய பேர் தான் RS-28 சர்மாட் அப்படிங்கிற ஒரு மிசைல்.
இந்த ஆயுதம் இந்த ஐசிபிஎம்முக்கு இணையானது. கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய அளவிற்கான வல்லமை படைத்தது. இதனுடைய ஸ்பீடு 18,000 கிலோமீட்டர் தாண்டி போய் அட்டாக் பண்ணுவதற்கு வல்லது அப்படிங்கிறாங்க. இதை பற்றி ஏன் இப்போ பேசுகிறோம் அப்படின்னா, உக்ரைன் மீது உக்ரைனுடைய நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய நாட்டோ படைகள் 32 நாடுகள் மீதும் ஒரே டயத்தில் ரஷ்யாவினுடைய ஆயுதங்கள் பாய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அது ஏற்படுத்தக்கூடிய நாசங்கள் உலகையே ஸ்தம்பிக்க வச்சிரும். அதற்கு மிரட்டக்கூடிய வகையில் இதற்கு பெயர் வச்சுருக்காங்க, சாத்தான் அப்படிங்கிறது தான் இதனுடைய பெயர். ஸோ இந்த மிசைலை வச்சு ரஷ்யா அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா உலக போர் நடக்காது, உலகமே முடிஞ்சிடும். மீண்டும் ஒரு மகாபாரதம் அப்படிங்கிற வார்த்தையை மக்கள் உச்சரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கொரெலி டெல்லா சீரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இட்டாலியன் நியூஸ் பேப்பர் ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, இங்கே ரஷ்யாவில் இருக்கக்கூடிய படைகள் இருக்குல்ல, அவங்களோட உக்ரைன் படைகள் போர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உக்ரைன் படைகள் மட்டும் அங்கே போர் பண்ணலை, ஏற்கனவே யூகே வச்சு அந்த வீரர் ஒருத்தரை பிடிச்சி விசாரணை நடத்தி அவர்கிட்ட இருந்து ஏகப்பட்ட டாக்குமெண்ட்டாக உருவியிருக்காங்க ரஷ்யா வீரர்கள். அப்போ யூகே இந்த போரில் ஈடுபடுது. நாட்டோவில் இருக்கக்கூடிய நிறையா நாடுகள் இந்த போரில் பங்கெடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படிங்கிறதுனால தான் வடகொரிய ட்ரூப்ஸ் 11,000 பேரை ரஷ்ய அதிபர் புட்டின் கூப்பிட்டுக்கிட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இட்டாலிய வீரர்களும் அந்த இடத்துல கலந்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வெளியாக இருக்குது. அவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னா போலா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நபர்களை மையப்படுத்தி ஒரு கோட்வேர்ட் மாதிரி. ஸோ இத்தாலி நியூஸ் பேப்பர் இத்தாலியில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு இந்த புல்லா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பேர் வச்சு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ரஷ்ய அதிபர் புட்டினுடைய நியாயங்களை இப்போ நீங்கள் உணர்ந்துக்க முடியும். அவர் ஏன் வடகொரியாவில் இருந்து ட்ரூப்ஸை இறக்கியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் 32 நாடுகளுடைய உதவியோடு இந்த போரை நடத்திக்கிட்டு இருக்கீங்க, நான் வடகொரியாவினுடைய சப்போர்ட்டையும் ஈரானுடைய சப்போர்ட்டையும் மட்டும்தான் கேட்டு வாங்கியிருக்கேங்கிறது தான் ரஷ்ய அதிபர் புட்டின் உலக மக்களுக்கு செய்தியாக சொல்லக்கூடிய மிக முக்கிய விடயம். நிறையா பேர் என்னுடைய தனியாக மெசேஜ் அனுப்பி கேட்டிருந்தீங்க. என்னென்னா, இந்த மாதிரி பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் ஜெர்மனி இந்த 3 நாடுகளுமே அமெரிக்கா மாதிரி டைரக்ட் வாரில் ஈடுபடாமல் தன்னுடைய லாங் ரேஞ்ச் மிசைலை பயன்படுத்திக்கிறதுக்கு உக்ரைன்கிட்ட அனுமதி கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ இந்த டாரஸ் ஏவுகணை ஆகட்டும், ஃப்ரான்ஸினுடைய ஏவுகணையாகட்டும், யூகேவினுடைய இந்த ஷேடோங்கிற ஏவுகணையாகட்டும், இதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்கல்ல. இப்போது இந்த ஏவுகணையை பயன்படுத்துறதுனால ரஷ்யாவுக்கு இழப்பு மட்டுமல்ல, அது இந்த 3 நாடுகளுக்குமே இழப்பு தான். இதையே அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு தெரியலன்னு சில அறிவார்ந்த கேள்விகள் நம்முடைய சப்ஸ்கிரைபர் கேள்வி கேட்டிருந்தாங்க. இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரஷ்யாவினுடைய அதிபர் அவங்களுடைய சகாக்கள்கிட்ட கேட்கும்போது யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் முட்டாள்கள் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பதிவு செஞ்சுருந்தாங்கன்னு நான் ஒரு செய்தியில் சொல்லியிருந்தேன். அதை ஊர்ஜினப்படுத்தக்கூடிய வகையில் இப்போது யூகேயில், அதாவது லண்டனில் மிகப்பெரிய ஒரு வார்த்தை பேசு பொருளாக மாறி இருக்கு. அந்த வார்த்தையினுடைய பேர் தான் பிரிட்டன் இட்ஸ் நாட் ஒர்க்கிங் அப்படிங்கிற வார்த்தை. இந்த பிரிட்டன் இட்ஸ் நாட் ஒர்க்கிங் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலை, பிரிட்டனுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்டாமர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்களின் எண்ணிக்கை ஜாஸ்தி. பிரிட்டனில் அதிகமான அளவில் பிச்சைக்காரங்க இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருந்தத்தக்கது. ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞனை அவனை பிச்சைக்காரனை மாற்றி வச்சிருக்க அப்படின்னா உன்னுடைய கல்வி முறையும் உன்னுடைய வேலைவாய்ப்பும் உன்னுடைய ஸ்திரத்தன்மையும் ஜிடிபியும் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. அப்போது பிரிட்டனை பொறுத்தளவில் 15 லட்சம் மக்கள் வேலை இல்லாமையே இருக்காங்க, குடிமகன் எல்லாருமே. 3 லட்சம் மக்கள் வேலை இழக்கக்கூடிய நிலையில் இருக்காங்க. 10ல் ஒருத்தருக்கு தான் இங்கே வேலையே கிடைக்கிது அப்படிங்கிறது வேதனையான விஷயம். இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த லண்டன் அவங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தாமல், ஏன் இதே மாதிரி தான் ஃப்ரான்ஸும் எல்ஜிபிடிக்யூக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே தவிர அவங்களுடைய மக்கள் தொகையை அவங்க குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு. இதன் காரணமாக ஃப்ரான்ஸில் இளைஞர்களே இல்லை. இளைஞர்கள் இல்லாத நாடு எப்படி வளர்ச்சி பாதையை நோக்கி போகும்? இதான் ஃப்ரான்ஸினுடைய அடுத்த கட்ட தோல்வியாக இருக்கும். இன்னொரு பக்கம் ஜெர்மனி, அவங்களுடைய ஜிடிபிங்கிறது ஒட்டுமொத்த வேர்ல்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு வல்லரசு நாடு அப்படின்னு பேர் வச்சிருக்கக்கூடிய அவங்க இப்போ டோட்டலாக டவுன் ஆயிருக்கு. ஸோ இதிலிருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு இன்னும் 10 வருஷம் ஆகுங்கிறாங்க. அப்போ ஜெர்மன் மாதிரியான கண்ட்ரிஸ் தன்னுடைய டாரஸ் ஏவுகணையை உக்ரைனுக்கு கொடுத்து ரஷ்யாவை நோக்கி அடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா அமெரிக்கா. தன்னுடைய லாங் ரேஞ்ச் மிசைலை தான் தோற்று போயிட்டேன் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியால் பைடன் லாங் ரேஞ்ச் மிசைலை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொன்னது ரொம்ப தாமதம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த தாமதமான நடவடிக்கைக்கு காரணம் அவருடைய இயலாமை தான்.
ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையினால் உலகமே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிது. இந்த 4 நாடுகள் எடுக்கக்கூடிய முட்டாள்தனமான முடிவுகள் ரஷ்யாவுக்கு சாதகமாக தான் போய் நிற்கிதே தவிர ரஷ்யாவுக்கு எந்த வகையிலையும் இது பாதகமான முடிவுகள் கிடையாது. இந்த சென்ட்ரல் ஏசியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கஜகஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு, அந்த நாட்டுக்கு வந்து ரஷ்ய அதிபர் புட்டின் 2 நாட்கள் பயணப்படுறாரு. இதுக்கு முன்னாடியே வந்து ஜெர்மனியினுடைய அதிபரான சான்சலர் இருக்கார் இல்லையா, ஓலாஃப், அவர் வந்து செப்டம்பர் மாதம் 2024 ட்ராவல் பண்ணார். 2012 சீனாவினுடைய பிரசிடென்ட் ஜி ஜின்பிங்கும் ட்ராவல் பண்ணியிருக்கிறதா ரிப்போர்ட் சொல்லுது. அப்போது இந்த கஜகஸ்தான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நாட்டின் மீது, அது ஏசியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கண்ட்ரி, சென்ட்ரல் ஏசியா, இந்த நாட்டினுடைய கடல் வர்த்தகத்திலையும் மிக முக்கியமான ஒரு நாடாக நில அமைப்பை பொறுத்தளவில் அது இருக்கிறதுனால அந்த நாட்டின் மீது யார் ஆதிக்கம் செலுத்த போகிறாங்க, யார் நட்புறவை ரொம்ப பலப்படுத்திக்க போகிறாங்க அப்படின்னு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அந்த வகையில் ரஷ்ய அதிபர் புட்டின் ஒரு நாட்டுக்கு போகிறாரு அப்படின்னா அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடு, அதனுடைய ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு முக்கியங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. பைடன் கடைசியாக வந்து உக்ரைனுக்கு உதவி செய்கிறதுக்கு அமெரிக்கா காங்கிரஸ் சபையில் பெக் பண்ணியிருக்காரு, பிச்சை எடுத்திருக்கார். அது என்னென்னா $24 பில்லியன் கொடுங்க உக்ரைனுக்காக அப்படின்னு. உக்ரைனுக்காக தான், அவருக்காக இல்லை. ஸோ உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு உதவி செய்கிறதுக்கு $24 பில்லியன் கொடுங்க அப்படின்னு. இதுக்கு ட்ரம்ப் வந்து எலான் மஸ்கை வச்சு பதில் சொல்ல வச்சுருக்கார். ஸோ இது வந்து பைடனுக்கான ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக். அதே நேரத்தில் எலான் மஸ்கினுடைய ஸ்திரத்தன்மையை பைடனுக்கு எதிராக எலான் மஸ்க் பேசுகிற அளவுக்கு பெரிய ஆளுங்கிறத இந்த இடத்துல வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரம்ப் ஒரு பக்கம் கேபினெட்டை ஸ்ட்ராங் பண்ணியிருக்காரு, அதில் தமிழர்களும் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்தியாக்காரங்களில் ஒரு 3 அல்லது 4 பேர் இந்த கேபினெட்டில் மிக முக்கிய பொறுப்பில் இருக்காங்க. ஜேடி வான்ஸனுடைய மனைவி வந்து இந்தியாக்காரங்க. ஸோ இங்கே பெரிய அளவில் சான்ஸ்கிரிட்டை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பை ஜேடி வான்ஸனுடைய மனைவி மூலியமாக இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற அந்த தகவல். அதை தாண்டி வந்து ஒரு 5 ஆண்டுகளுக்கு அடுத்து என்ன செய்யணுங்கிற ஒரு பெரிய பிளானை வந்து ஜேடி வான்ஸனுடைய மனைவி வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற தகவல். இதையெல்லாம் புரிஞ்சுக்காமல், இந்த உலக அரசியலை புரிஞ்சுக்காமல் நம்ம கமலா ஹாரிஸ் தோத்துட்டா தமிழர்கள் அங்கே தோற்கடிக்கப்பட்டாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க எப்படி இருந்தாலும் அமெரிக்காவில் ட்ரம்பினுடைய ஆட்சியில் கூட குறிப்பிட்ட சில பேர் அந்த இடத்துல போய் பொசிஷனில் உட்காந்துக்கிட்டு ட்ரம்ப்பையே தனக்கு சாதகமான முடிவுகளை எடுக்க வைப்பதில் வல்லவர்களாகத்தான் திகழ்கிறார்கள். நான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் நல்லா கோர்த்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும். ஸ்லோவேக்கியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஃபிகோ அப்படிங்கிறவர் 2ஆம் உலகப் போர் முடிஞ்சு 80வது ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவருக்குள்ளே இருக்குது. ஸோ அதன் வகையில் இந்த 2வது உலகப் போர் 80 ஆண்டுகள் வரைக்கும் வந்து முடிஞ்சிருக்கு. அப்போது 81வது ஆண்டு 3ஆம் உலகப் போர் தொடங்குமா அப்படிங்கிற பெருத்த கேள்விகள் இருக்குது. ஸோ இதை கொண்டாடக்கூடிய வகையில் அவர் பல்வேறு நாடுகளுக்கு ட்ராவல் பண்ணுறாரு. ஸ்லோவேக்கியாவை சேர்ந்த அந்த நாட்டினுடைய ஃபிகோ அப்படிங்கிற நபர். ஸோ இந்த இடம் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் 3வது உலகப் போர் நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து ஒரு ட்ரேடு ரீதியான வாரம் வந்து ட்ரம்ப் வந்து கண்டிப்பாக அடுத்த 4 ஆண்டுகளில் நடத்துவார். அவர் சைனாவுக்கு எதிராகவும் ஃப்ரான்ஸுக்கு எதிராகவும் இந்த போரை வந்து நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக அதில் பாதிக்கப்பட போகிறது முக்கியமான நாடு கனடா அப்படிங்கிறாங்க. ஸோ ட்ரம்ப் எப்படி வந்து ஒரு ட்ரேட் வாரை வந்து கிரியேட் பண்ணுறாரோ அதே மாதிரி பிரிக்ஸ் கூட்டணி நாட்டோவுக்கு எதிராக சில ஒப்பந்தங்கள் மூலியமாக டாலருக்கு எதிரான யுத்தத்தை நடத்துவாங்க. ஸோ இப்படி இருவேறு திசைகளில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தாண்டி ஆயுத விற்பனையும் இந்த 3வது உலகப் போரில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த ஆயுதத்தை ஒவ்வொரு இடங்கள்லையும் சோதனை பண்ணக்கூடிய நிகழ்வுகள் ரஷ்யா உக்ரைன் மேலேயும் மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் ஈரான் அதனுடைய ப்ராக்ஸி கண்ட்ரிஸோட சேர்ந்து ஒரு பெரிய வாரம் நடத்திக்கிட்டு இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. சுதந்திரத்துக்காக அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்கே மையப்படுத்தப்பட்டாலும் ஆயுதங்களை சோதனை செய்யக்கூடிய தளங்களாகத்தான் மிடில் ஈஸ்ட் மாறி போய் நிற்கிதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இந்த உலக அரசியலை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ளே விளையாடக்கூடிய விளையாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் அதில் நம்ம எந்த அளவுக்கு உஷாராக இருந்துக்கணும் அப்படிங்கிறதையும் ஷேர் மார்க்கெட் ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களுக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் புரியும். குர்ஸ்க் பகுதியை முழுமையாக கைப்பற்றி விட ரஷ்யா பெரிய அளவிலான முயற்சி எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. உக்ரைனை அந்த பகுதியை
உக்ரைன் வீரர்கள் அந்த பகுதியை விட்டே விரட்டி அடிக்கிறதுக்கான வேலையை இப்போ ரஷ்யா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஜனவரி மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே முடிஞ்சளவு உக்ரைனுடைய நிலங்களை கைப்பற்றுவதற்கான வேலையை ரஷ்ய அதிபர் புட்டின் தொடங்கியிருக்காரு. இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தென்கொரியா வடகொரியாவில் இருக்கக்கூடிய ட்ரூப்ஸ் மூலியமாக தான் இந்த வேலையை செய்கிறீங்க, அப்போ உக்ரைனுக்கு நாங்கள் ஏன் உதவி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தென்கொரியாவை அரசும் ஒரு பெரிய முடிவு ஒன்று எடுக்க போகிறாங்கங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இதன் காரணமாக தென்கொரியாவினுடைய ஸ்பெசிஃபைடாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த செமிகண்டக்டர் டிவைஸோடு சேர்த்து அவங்க பெரிய ஒரு வெப்பன்ஸ்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த வெப்பனை வந்து டைரெக்டாக உக்ரைனுக்கு கொடுக்கறதான பிளான்லாம் இருக்குங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சாத்தியப்படுமா, தென்கொரியா இந்த விஷயத்தை செய்வாங்களா அப்படின்னு கேட்டால், தென்கொரியாவே அதிகமான அளவில் ஆயுதங்களை அமெரிக்கா கிட்ட இருந்து தான் வாங்கியிருக்காங்க. ஸோ தான் வாங்கின ஆயுதங்களை இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான வேலையை பைடன் அவர்கள் தென்கொரியாவுக்கு ப்ரெஷர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். என் கையெழுத்தின் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.